மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். கட்சி வளர வேண்டுமெனில் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவ மாநில ஆட்சியில் பங்கு வேண்டும் என மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளார். அதனால எங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவுன்னு எக்ஸாக்டா தெரியாது இப்போ. அதனால இப்ப மற்ற சில கட்சிகள்லாம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் பின்னடைவு அடைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லாரும் தனியா நின்னா தான் அவங்களுடைய பொசிஷன் கிளியரா தெரியும். ஒரு பார்ட்டி வளரணும்னா உள்ளாட்சியிலையும் மாநில அரசாங்கத்திலையும் பங்கேற்றால்தான் அந்த பார்ட்டி வளரும். வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போக்கஸா வச்சுட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தா அது கிராஸ் ரூட்ல வளராது. அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு புதுசா வருகின்ற அரசியல் கட்சிகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அங்க ஓட்டு போடுறாங்கிறத ஏத்துக்கணும். அதான் யதார்த்த உண்மை. அப்புறம் குறிப்பா விஜயபுரம் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அங்கேயும் கொஞ்சம் யூத் ஓட்டு போறது. யூத் அட்ராக்ட் பண்ணணும்னா இங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும். இங்க ஆட்சியில பங்கேற்க வேண்டும். உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம் வேணும். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க 3 மாசம் ஆயிப்போச்சு. ஏப்ரல்ல இருந்தார் நினைக்கிறேன். 3 மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இன்னும் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு அரெஸ்ட் கூட நடக்கல. அது கொலையா தற்கொலையான்ற இன்னும் ஒரு சர்ச்சையிலே ஓடிட்டு இருக்கு. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆகலன்றது வருத்தம் அளிக்கிறது. நம்ம ஊர்ல இருக்கிற பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட் எல்லாம் ரொம்ப பழசு. அதெல்லாம் எஃபிஷியன்சியே கிடையாது. அதெல்லாம் அதுக்கு பதிலாக புது பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட் போடணும். ஆல்டர்னேட்டிவ் ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது சோலார், விண்ட், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். நிறைய ஒரு ஹோல்சேல் சீர்திருத்தம் கொண்டு வந்தா தான் இந்த மின் கட்டணத்தை எல்லாம் குறைக்க முடியும். அதை எந்த அரசாங்கமும் செய்வது கிடையாது. அதை விவாதிப்பது கிடையாது. கூட்டணிக்குள்ள இருக்கிறோம்ன்றது எலெக்ஷன் வரைக்கும் கூட்டணியில இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க தனி கட்சி தானே. நாங்க எங்களுடைய கருத்தை நாங்க ஆழமா பதிவு செய்ய தான் வேணும். திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்காக தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதே போல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கருத்தை கண்டிப்பாக பதிவு செய்துதான் ஆக வேண்டும். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.